வாலிபர்கள் மத்தியில் இருக்கிற ஊழியங்கள்லேயும் வித்தியாசம் இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை முறையிலையும் வித்தியாசம் இருக்குது. நிறையா மாற்றங்களை நாங்கள் இந்த காலங்களில் பார்க்குறோம். முக்கியமாக தொழில்நுட்பம் அவர்களை மிக அதிகமாய் கவர்ந்து இழுத்து அவங்க வாழ்க்கைக்குள் ஊடுருவி டூகே கிட்ஸ்கிட்ட இருக்க ஆராதனை எல்லாம் வேறு மாதிரி இருக்குது, பாட்டுகளும் வேறு மாதிரி இருக்குது. கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு புரட்சி ஏற்பட்ட மாதிரி இருக்கா, இல்லை இது பின்தங்கின நிலைமையா? ரட்சிப்பை குறித்து இருக்கும், ஆண்டவருடைய ரத்தம் சிந்துதலை பற்றி இருக்கும், அவருடைய தியாகத்தை பற்றி இருக்கும், அவருடைய அன்பை பற்றி இருக்கும், விசேஷமாய் அவருடைய வறுமை பற்றி இருக்கும். பூமி வேண்டாம், பரலோகம்தான். இந்த ஷோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாலிபர்கள் மத்தியில் நீங்கள் 20 ஆண்டு காலமாக ஊழிய பணியை செய்து வரீங்க. உங்களோட ஊழியத்தின் மத்தியில் நேரம் ஒதுக்கி உங்களுடைய அனுபவத்தை எங்களோடு ஷேர் பண்ண வந்ததுக்கு நன்றிங்க. வாலிபர்கள் ஊழியத்தில் காலங்களை பிரிக்க வேண்டியிருக்கு. 90களிலிருந்து 2000 வரை ஒரு வகையான வாலிபர்கள், 2000லேருந்து 2010 ஒரு வகையான வாலிபர் கூட்டம், 2010லேருந்து 2025 ஒவ்வொரு கட்டமாக பிரித்து பார்த்தால் வித்தியாசம் இருக்குது. வாலிபர்கள் மத்தியில் இருக்கிற ஊழியங்கள்லேயும் வித்தியாசம் இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை முறையிலையும் வித்தியாசம் இருக்குது. நிறையா மாற்றங்களை நாங்கள் இந்த காலங்களில் பார்க்குறோம். முக்கியமாக தொழில்நுட்பம் அவர்களை மிக அதிகமாய் கவர்ந்து இழுத்து அவங்க வாழ்க்கைக்குள் ஊடுருவி இயந்திரங்களின் வல்லமை, ஒரு தொழில்நுட்பத்தின் வல்லமையை இந்த காலங்களில் நம்ம பார்க்குறோம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அதிகமாய் வாலிபர்களோடு பேசுவதும் அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்வதும் நாங்கள் அவங்களோட பேசுகிறதும் இருந்துச்சு. இப்போ அது குறைஞ்சிருக்கு. சைலன்ஸ். இந்த 15 ஆண்டுகள் அமைதியின் ஆண்டுகள் என்று சொல்லலாம். பகிர்ந்து தங்களுடைய வாழ்க்கையின் கேள்விகளை அவர்கள் கேட்கறதுல ஒரு பெரிய குறைவு இந்த காலங்களில் இருக்குது. நான் இந்த வித்தியாசத்தை நான் ரொம்ப பார்க்குறேன். அவங்க இந்த 5 விசேஷமாக இந்த கொரோனா காலம், கோவிடுக்கு அப்புறம் நடந்ததில் ஒரு பெரும் மாற்றமே வந்திருக்கு. தகவல் தொழில்நுட்பம், சோஷியல் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்ததுக்கப்புறம் பயங்கரமான சேஞ்ச் வந்திருக்கு. தலேலால் தினம் சிம்சோனை தினம் 16வது நியாயாதிபதிகள் 16 வசனம் சொல்கிறபடி சிம்சோன் தலேலால்கிட்ட சிக்கி, தலேலால் சிம்சோனை டெய்லி பேசிஸில் வசனம் சொல்லுது, தினம் தொந்தரவு பண்ணி உன்னுடைய பலம் எங்கே, உன்னுடைய மகாபலம் எங்கே என்ற கேள்வி கேட்டு அதை வாங்கினது போல இன்னைக்கு நம்மளுடைய வாலிபர்கள்ட்ட தொழில்நுட்பம், இந்த சோஷியல் மீடியா, இந்த இன்டர்நெட், இந்த பயங்கரமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த பயங்கரமான தொழில்நுட்ப வளர்ச்சியில் தெலேலால் போல வல்லமையாய் பிடித்து தினம் ஒரு மனுஷனுக்கும் இயந்திரத்துக்கும் வினாடிக்கு வினாடி தொடர்பு இருக்கிற காலம் அந்த காலம். அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி இல்லை வாலிபர்கள். ஆனால் இந்த வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். பயங்கரமான தொடர்பு இயந்திரங்களோடும். ஃபோன் ஒரு இயந்திரம் தானே, அதே மாதிரி தொழில்நுட்பம் வளர்ச்சி, இவைகளோடு இணைந்திருக்கிற வாலிபர்கள், எம்பெட்டட், கிட்டத்தட்ட ஒன்றிணைந்திருக்கிற நிலையில் வாலிபர்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன். கிறிஸ்தவ வாலிபர்கள் அதனால் பயனடைந்திருக்கிறார்களா என்றால் பயனடைந்திருக்கிறார்கள் ஒரு பக்கம் இருக்குது. அவருடைய வாழ்க்கையில் சில பகுதிகளில் பயனடைஞ்சிருக்கிறாங்க, முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க, தகவல்கள் கிடைச்சிருக்கு, டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்.
நிறைய தகவல்கள் கிடையாது, தங்களுடைய அறிவு திறனையும் வளர்த்துருக்கிறாரு. ஆனால் அதோடு சேர்ந்து தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோடு இருக்கிற ஒரு தொடர்பில் மிகப்பெரிய சேதமும் உண்டாயிருக்கு இந்த காலங்களில். இதுதான் நான் இந்த 20-25 ஆண்டுகள் வாலிபர்களை பார்த்த காலங்களில் வித்தியாசத்தை நான் இதான் பார்க்குறேன். பிரித்து பார்த்தால் கடந்த 5 ஆண்டுகள் மிக 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 பயங்கரமான மாற்றங்களுக்குள் போயிருக்கிற ஆண்டுகளாக நான் பார்க்கிறேன். அதன் விளைவு தேவனோடு இருக்கிற உறவை காட்டிலும் தொழில்நுட்பத்தோடு இருக்கிற உறவு, அதனால் உள்ள போன ரிலேஷன்ஷிப்ஸ், அதனால் ஏற்படுகிற மாற்றங்கள் நிறைய இருக்குது. தேங்க்யூ பாஸ்டர். உங்களுடைய சுருக்கமான ஒரு இன்ட்ரோ நீங்கள் கொடுத்தீங்க. இப்போ 90 கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்குமான ஆராதனை சேஞ்சஸை நம்ம பார்க்க முடியும். முன்னாடி இருந்த ஆராதனை வேறு மாதிரி இருந்தது, 2K கிட்ஸ்கிட்ட இருக்க ஆராதனை எல்லாம் வேறு மாதிரி இருக்குது, பாட்டுகளும் வேறு மாதிரி இருக்குது. கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு புரட்சி ஏற்பட்ட மாதிரி இருக்கா, இல்லை இது பின்தங்கின நிலைமையா? நல்ல கேள்வி. நான் 90களில் ரட்சிக்கப்பட்டதுனால நான் அந்த செட்டு தான். அப்போ ஒரு ஜீவன் இருந்துச்சு ஆராதனைகளில். அப்போ ஃபாதர் பெர்க்மன்ஸ், சிஸ்டர் சாரால் நவ்ரோஜி அவங்களுடைய பாடல்கள்லாம் பிரபலமாக இருந்த காலம். அதில் ஒரு இறையியல் கருத்து, தியாலஜி இருக்கும், ரட்சிப்பை குறித்து இருக்கும், ஆண்டவருடைய ரத்தம் சிந்துதலை பற்றி இருக்கும், அவருடைய தியாகத்தை பற்றி இருக்கும், அவருடைய அன்பை பற்றி இருக்கும், விசேஷமாய் அவருடைய வருகை பற்றி இருக்கும், பூமி வேண்டாம் பரலோகம்தான் முக்கியம் என்ற கருத்துக்கள் நிறைந்த சத்தியம் நிறைந்த பாடல்கள் 90களில் இருந்துச்சு. ஆனால் இப்போ 2000க்கு அப்புறம் ஒரு தண்ணி ஊற்றப்பட்ட டைல்யூட்டட், அதாவது தங்களுடைய ஜீவியம் வாழ்க்கை எப்படி இருக்கோ ஊழியர்களுடைய வாழ்க்கை, அதை பிரதிபலிக்கிற மாதிரி கிருபை, அன்பு, மேலாப்ப க்ரீம் மேலாப்பில் மேலான சில காரியங்களை மாத்திரம் எடுத்து மேலோட்டமாக ஆழமாக இல்லை, ஒரு மனுஷனை தேவன் பக்கம் திருப்புகிறதா இல்லாமல் ஒரு பொழுதுபோக்கு, ஒரு உணர்ச்சி வசப்படுகிற ஒரு சில வரிகள் அதிகமாக இருக்கிற பாடல்களாய் நான் பார்க்கிறேன். அதனாலே ஒரு டீப் கிறிஸ்டியன் லைஃப்குள்ளே வாலிபர்கள் வர முடியல. ஆழமான கிறிஸ்துவை பின்பற்றி என் ஜீவனை கொடுக்குறேன், என் வாழ்க்கையை கொடுக்குறேன், நான் உங்கள் பின்பாக வருகிறேன், நான் ஒப்பு கொடுக்குறேன். 90களில் அந்த பாடல்கள் ஃபாதர் பெர்க்மன்ஸ், திரும்ப கூட கட் பண்ணிட்டு போடுங்க, ஃபாதர் பெர்க்மன்ஸ், சிஸ்டர் சாரால் நவ்ரோஜி அவங்களுடைய பாடல்கள் எல்லாம் மிக ஆழமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்மை நெருங்கி கொண்டு போகிற பாடல்களாக இருந்தது. அவர்கள் எழுதுகிற வரிகள்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது 2000 வர்ற வரிகளும் பாடுகிற பாடல்களும், ராகங்கள் நல்லா இருக்கு, பாடல்கள் நல்லா இருக்கு, ஆனால் உள்ளே ஒரு ஜீவன் குறைவாக இருக்கிறதுனே சொல்லலாம். ஏனென்றால் அதனுடைய ரிசல்ட் பார்த்தா வாழ்க்கையை அர்ப்பணித்த, பரிசுத்தத்துக்கு அர்ப்பணித்த வாலிபர்கள் குறைவு. இயேசுவை பின்பற்றுகிறேன், என்னுடைய வேலையை விடுறேன், நான் ஆண்டவருக்காக வாழப்போகிறேன் என்று சொல்லுகிற ஒரு பெருங்கூட்டம் எழும்பவே இல்லை என்பது என்னுடைய கருத்து. அந்த காலத்தில் முழு நேர ஊழியத்துக்கும் ஆண்டவரை பின்பற்றிய மிஷினரிகளாகவும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அந்த பாடல்களை கேட்டு எமில் ஜெபசிங் அந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்கும்போது ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து மிஷினரிகளாய் போனார்கள் வாலிபர்கள். முழு நேர ஊழியத்துக்கு வந்தாங்க. செயலில் இறங்குற ஆண்டவரை பின்பற்றுகிறதுல ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட், நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி வரக்கூடிய பாடல்கள், வாழ்க்கையை மாற்றுகிற பாடல்கள் 90s, 80s and 90s இருந்துச்சு. ஆனால் 2000க்கு அப்புறம் மேலோட்டமாக தண்ணீர் ஊற்றப்பட்டு ரொம்ப சாஃப்டாக ஆண்டவரை நெருங்காத ஒரு பாடல் வந்ததாக நான் நினைக்கிறேன். அப்படியே நடந்திருக்கிறது. அதனுடைய விளைவு பாடல்கள் வாலிபர்களை கிறிஸ்துவகிட்ட கொண்டு வரல. அதிகமாக ரட்சிப்பு, பரிசுத்தம்
நிறைய விஷயம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்கிற எண்ணிக்கை குறைவு. ஐ லைக் ஜீசஸ், அவ்வளோதான். நான் இயேசுவை விரும்புகிறேன், எனக்கு ஜீசஸ் பிடிக்கும், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன்ற இடம் வரலை இந்த 2000க்கு அப்புறம் அதிகமாக. அதுதான் பெரிய வித்தியாசம். அதனால் மாற்றம் இல்லை, ஒரு பெரிய பின்னடைவு தான் நான் சொல்லுவேன்.